மனமார்ந்த வணக்கங்கள். சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் ஒரு அழகான ஆரம்பம். பிள்ளையார் சுழி போட்ட படைப்பு பேர் முருகா. பட் ஜென்ரலாகவே படம் பூஜைகள் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு சிலது கைண்ட் ஆஃப் குறைவாயிடுச்சு. ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ஸோ ட்ரெய்லர் டீசர் ஃபர்ஸ்ட் லுக்னு வெவ்வேறு விதத்தில் ஒரு படத்தோட ப்ரமோஷன்ஸோ ஆடியன்ஸ் கூட சேர்க்குற ஒரு முயற்சி இருக்குது. ஒரு பூஜையை அந்த மனநிறைவோட ஒரு வார்ம்த்தோட அந்த பாசிட்டிவிட்டியோட அந்த பிளெஸிங்ஸோட அட்டென்ட் பண்ணுற மகிழ்ச்சி இன்னைக்கு இருக்குது. ப்ரெஸ் அண்ட் மீடியாவிலேருந்து வந்த அனைத்து நண்பர்களுக்கும் இந்த விழாவில் கலந்துக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்தோடனே இந்த ப்ரொடக்ஷன் பேனரோட லோகோ பார்த்தேன். VVS, தட்ஸ் சுப்ரீம் ஃபிலிம்ஸ், வினோத் வி சர்மா வெஞ்சர். எனக்கு வினோத் சார் ஆஸ் அ தயாரிப்பாளர் இப்போ தெரியும். பட் கடவுள் நகரத்தில் வேறொரு சூழலில் நம்ம ஏற்கனவே ஒரு அறிமுகம் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் அவர் இயக்குனர் ராமச்சந்திரன் சாரை சந்தித்து ஃபைனலைஸ் எல்லாம் பண்ண பிறகு எனக்கு வினோத் சார் கால் பண்ணார். ஐம் வென்ச்சரிங் இன் டு சினிமா அசோக் அண்ட் நீங்கள் இந்த படத்தில் இருக்கீங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஒரு படைப்புக்கே அந்த முழு க்ரூக்கு சாரதியாக கிருஷ்ணராக இயக்குனர் இருப்பார். பட் அந்த படத்துக்கு அஸ்திவாரமாக இருக்கிறது தான் தயாரிப்பாளர். அந்த VVS அது லோகோவும் பார்க்குறப்ப ஓடுற குதிரை மேலே ஜென்ரலி கட்டுற விஷயந்தான் சினிமான்னு சொல்லுவோம். அந்த லோகோவில் அந்த 2 குதிரை கமையாக கெத்தாக ஓடுது. VVSல ஐ திங்க் ஒரு வெற்றி, வாய்ப்பு, வாழ்க்கை இது எல்லாமே கலந்து அழகாக அமைஞ்சிருக்கு. ஐ விஷ் வினோத் சார் ஆல் தி வெரி பெஸ்ட் அவரோட இந்த வெஞ்சரில். மேலும் மேலும் இந்த ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சுழி இந்த ஆரம்பம் மலரணும் வளரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சார். அட் த சேம் டைம் ராமச்சந்திரன் சார் ஹஸ் பீன் இந்த பயணத்தில் மட்டும் அறிமுகமாக இல்லாமல் ஒரு இயக்குனராக, ஒரு போராடுற இயக்குனராக பல வருடங்களாக அறிமுகம். ராமச்சந்திரன் சாருக்கும் இந்த ப்ராஜெக்ட் அவர் கதை நரேட் பண்ணார். ஆக்சுவலி லிட்டரலி ஒரு பியூட்டிஃபுல்லான ஹைப்பர் லிங்க் நரேட்டிவ். அந்த டீட்டெயில்ஸை மேபி இவென்ச்சுவலி அப்புறம் பகிர்ந்துக்குவோம். பட் ஏன்னா இது ஆரம்பம். இந்த ஆரம்பத்தில் உங்கள் அனைவருமோட ஆசீர்வாதங்களும் நல்ல எண்ணங்களும் ஒரு புது வருடம் 2025க்கு என்ட்ரு பண்ணுற இந்த தருணத்தில் இப்போயே ஜோஷாக பாசிட்டிவாக ஆரம்பிக்கிறோம். அண்ட் உங்கள் அனைவருமோட பிளெஸிங்ஸ் சொன்னால் ராமச்சந்திரன் சார் மனமார்ந்த வாழ்த்துக்கள், பிரார்த்தனைகள். அண்ட் இந்த பயணம் சதுரங்க ஆட்டம் ஆரம்பிக்குது. அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிறந்த நாள் இன்னைக்கு. சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் இந்த படத்தின் தொடக்க விழா ஒரு நிறைவாக நல்ல ஒரு இறைவன் ஆசையோடு ஒரு மங்களகரமாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். இந்த படத்தின் தயாரிப்பாளர் வினோத் வி சர்மா அவர்கள், அதாவது VVS கம்பெனி. ஆமாம், வீணாலே விக்டரி தான். இந்த 2 V இருக்குது, டபுள் விக்டரி தான் இருக்குது. தயாரிப்பாளர் பேசும்போது ஒவ்வொருத்தர் சொன்னார் நம்மகிட்ட, சார் இந்த ப்ராஜெக்டு இயக்குனரோட அந்த கான்ஃபிடன்ட் நம்பி தான் சார் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னாரு. அப்புறம் படத்தோட கதை. அப்போ அந்த சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் ப்ரொடியூசர் பெரிய ஹீரோக்குள்ளேயோ பெரிய பெரிய டெக்னீஷியனோ நம்பி இந்த படத்தை ஆரம்பிக்கிற ஒரு நல்ல கதையை நம்பி தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்போ உள்ள சூழ்நிலையில் நல்ல கண்டென்ட் இருந்தாலே மக்கள் வரவேற்பு கொடுத்துறாங்க. அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படம் ஆக்கிறாங்க. இன்னைக்கு பிஸ்னஸ் ஹீரோங்கிறது ஒரு 4-5 ஹீரோ தான் இந்த ஓப்பனிங் அப்படிங்கிறது. மற்ற எல்லாமே என்னதான் நீங்கள் பெரிய ஹீரோக்கு சம்பளம் கொடுத்தாலும் சரி, பெரிய பெரிய பட்ஜெட்டில் எடுத்தாலும் சரி, மக்களுக்கு அந்த படம் பிடித்திருந்தால்தான் இன்னைக்கு படம் வெற்றி அடையுது. இன்னைக்கு 2 தான். முன்னாடி அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னாலே ஒரு கலெக்ஷன் ஆயிரும். படம் ஒரு பார்க்கலாம் அப்படின்னாலே அந்த படம் அது வெற்றி படம், ஒரு பரவாயில்லனாலும் வெற்றி படம் தான், ஒரு கலெக்ஷன் ஆயிரும். இப்போ சூழ்நிலைகள் வேற மாதிரி இருக்கு. ஒன்றும் கலெக்ஷன் இல்லைன்னா வரமாட்டேங்குது. அப்போ இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை தான். ஏதோ படம் எடுத்தோம், ஒரு பரவாயில்லாமல் எடுத்துட்டோம், போட்ட காசு வந்துடும் நினச்சி இப்போ எடுக்கிற சூழ்நிலை இப்போ இல்லை. இப்போ அதனால் அவன் பிடிச்சி ரொம்ப தெளிவாக இருக்கார். கதையை நம்பி தான் படம் எடுத்திருக்காரு. இந்த கண்டென்ட் நம்பி தான் படம் எடுத்திருக்காரு.
இதை கரெக்டாக இப்போ வந்து ப்ரொடியூசர் வந்து முதல்ல நம்புறது அப்படின்னா கதையும் இயக்குனரையும் நம்புவாங்க. அதுதான் ஆரோக்கியமான ஒரு ப்ராஜெக்ட். எந்த ப்ராஜெக்ட்டு முழுக்க முழுக்க கதையை நம்பி எடுக்கப்படுதோ, இந்த கதை மிகப்பெரிய வெற்றி அடையும் அந்த நம்பிக்கையில் ஆரம்பிக்கப்படுதோ, அதுதான் ஆரோக்கியமான ப்ராஜெக்ட். அந்த வகையில் இந்த சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் ஒரு ஆரோக்கியமான ப்ராஜெக்ட். ப்ரொடியூசரு டைரக்டர் நம்பிட்டார். டைரக்டர் முதல் வேலை அப்படின்னா நம்ம வெற்றி அடைகிறோம், நம்ம பெரிய சம்பாதிக்கிறோம், நம்ம பெரிய பொருள் வச்சுக்க போகிறோம், அடுத்த விஷயம். ஒரு நல்ல இயக்குனருடைய முதல் அடையாளம் நம்மளை நம்பின ப்ரொடியூசர், அவர் நம்பிக்கை காப்பாற்றணும். இதுதான் அந்த நம்பிக்கை காப்பாற்றினால மிகப்பெரிய இயக்குனர் ஆயிரும். நம்ம இயக்குனர் ராமச்சந்திரன் வந்து கடின உழைப்பாளி, சினிமா மீது ரொம்ப ரொம்ப ஒரு பாசம், அன்பு, காதல் எல்லாம் சினிமாவில் வச்சுருக்காரு. கண்டிப்பாக இயக்குனர் ராமச்சந்திரன் வந்து முதல்ல பிடிச்ச நம்பிக்கையை காப்பாற்றுவார். நம்ம நம்பி யாரும் ப்ராஜெக்டை ஒப்படைச்சாங்களோ அவங்க ஃபஸ்ட்டு படம் நல்லா இருந்ததுனாலே போதும். அதுக்கப்புறம் தான் திருப்பாச்சி படம் எடுத்துகிட்டு எனக்கு விஜய் சார் ஒரு 3 மணி கதை சொன்னேன். இப்போ 3 மணி கதை கேட்டு ஓகேன்ட்டார். அவர் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு பயமாக இருந்துச்சு. ஏன்னா நான் அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் பெரிய மாஸ் ஹீரோ. நம்மளை நம்பி நம்ம ஒரு 3 மணி நேரம் சொன்ன கதையை நம்பி நம்மளுக்கு காலேஜ் கொடுத்தாங்கும்போது அது என்ன சொல்கிறதில்ல, பயம், அக்கறை, விஜய் சாரோட நம்பிக்கையை காப்பாற்றணும், அது ஒன்று. அதுக்கப்புறம் சௌத்ரி சார் அங்கேயும் அப்படி தானே, அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். அவரும் ஒரு கதையை நம்பி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துட்டார். நான் படம் முடிச்சுட்டு ஃபஸ்ட் காப்பி நான் மக்கள் என்ன சொல்கிறாங்க, மக்களுக்கு ரிசல்ட் எப்படி, அந்த தாட்டுக்கு போகல. எனக்கு விஜய் சார் வந்து படம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, அவர் தான் நம்பி காலேஜ் கொடுத்துருக்காரு. விஜய் சார் ஃபஸ்ட் காப்பி பார்த்துட்டு நீங்கள் கதை சொன்னதை விட 3 மடங்கு எடுத்திருக்கீங்க சொன்னார். அப்போ தான் எனக்கு திருப்தி ஃபஸ்ட். அதேமாதிரி சௌத்ரி சார் அவர் ஃபஸ்ட் காப்பி பார்த்துட்டு நல்லா ஒடுமையா அப்படின்னாரு. இந்த வார்த்தை தான் எனக்கு முதல் வெற்றி. அதுக்கப்புறம் மக்கள் கொடுத்தாலும் அடுத்த வெற்றி. யாரும் நம்பி ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு அசிஸ்டண்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க, அது வாய்ப்பு இல்லை, அது வாழ்க்கை. அது வாழ்க்கைன்னு உணர்ந்தாத்தான் இதான் நம்ம லைஃப். இதை உணர்ந்தாத்தான் நம்ம வெற்றியை வந்து உருவாக்க முடியும். இது வாய்ப்பாக நினச்சிட்டோம்னு வச்சுங்களேன், அது ஒரு ஏதோ ஒரு வேலையில் வந்து நம்மளுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி தான். இது வேலை கிடைக்கிற விஷயம் இல்லை. இது ஒரு உதவி இயக்குனருக்கு முதல் படங்கிறது சவால், வாழ்க்கை இது. அப்போ வாழ்க்கை வந்து ஒரு பிடிச்சி கொடுக்கும்போது அதை நம்ம காப்பாற்றணும். எனக்கு ராமச்சந்திரனில் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நம்ம வினோத் சாரோட நம்பிக்கை அவர் காப்பாற்றுவார். அந்த சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் ஒரு வெற்றி ஆரம்பமாக தான் இது அமையும். இன்னொரு நல்ல விஷயம் இப்போ ஒன்று எப்படின்னா, இடையில கொஞ்சம் ப்ரொடியூசருக்கெலாம் தயாரிப்பாளருக்கெலாம் முதல் நாள் 2 நாளில் இந்த ரிவ்யூஸ் வெற்றியை பாதிக்குதோ, முதல் 2 நாள் உள்ள விமர்சனங்கள் வெற்றியை பாதிக்குதோ அப்படின்னு சொன்ன பயம் வந்துச்சு அவங்களுக்கு. ஏன்னா நிறைய ஃபஸ்ட் நாளே ஆளாளுக்கு ஒன்று சொல்லி அது ஒரு படத்தை இமேஜை உடைக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அந்த பயத்தில் அவங்களும் கோர்ட்டுக்கு போனாங்க. இப்போ நீதிமன்றம்னு ஒன்று சொல்லியிருக்கு, ஒரு நல்ல வார்த்தை சொல்லிச்சு. ஒரு படத்துக்கு நல்ல விமர்சனத்தை சொல்லும்போது நீ ஏற்றுக்கிற உங்களுக்கு அதே ஆட்கள் வந்து படத்தை விமர்சனம் உங்களுக்கு எதிராக இருக்கும்போது ஏன் உங்களுக்கு ஏற்றுக்கிற மனப்பான்மை இல்லை அப்படின்ட்டு சரியான கேள்வி தான். விமர்சனங்கிறது நல்லதையும் ஏற்றுக்கணும், கெட்டதையும் ஏற்றுக்கணும். ஆனால் அதே சமயத்தில் விமர்சனங்கள் நாகரிகமாக இருக்கணும், விமர்சனம் ஆரோக்கியமாக இருக்கணும், விமர்சனம் நேர்மையாக இருக்கணும். தர்மத்துக்கும் தர்மத்தில் வந்து எதிர்மறை தர்மம் நேர்மறை தர்மமும் இல்லை, தர்மம் தர்மம் தான். அதில் எதிர்மறையாக இருந்துச்சுன்னா அது அதர்மம். அது விமர்சனம் வந்து ஒரு தர்மத்துக்கு ஈக்குவல், நீதிக்கு ஈக்குவல், நியாயத்துக்கு ஈக்குவல். அது விமர்சனம் தான். விமர்சனத்தில் வந்து அது தர்மத்தை விமர்சனம், அது நேர்மையாக இருக்கணும், நேர்மையாக தான் விமர்சனம். அப்போ விமர்சனம் வந்து நிறையும் சொல்லணும், குறையும் சொல்லணும். அதுதான் இப்போ நான் ஒரு படம் எடுத்து என்னோட படத்தை நிறைய குறை சொன்னா தான் நான் அந்த
குறையெல்லாம் மைண்டில் ஏற்றிக்கிட்டு அடுத்த படத்துக்கு நான் வந்து சரி பண்ண முடியும். அப்போ விமர்சனம் வந்து ஒரு இயக்குனரை அவரு குறைய உணர்ந்து அடுத்த படத்தை சரி செய்யணும். அடுத்த படத்தை அந்த குறையெல்லாம் சரி செய்கிற அளவுக்கு தான் விமர்சனம் இருக்கணும். அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் எல்லாரும் சூப்பர் படம் வேறு லெவல், இந்த படத்தை ஈக்குவலே இல்லை அப்படிலாம் சொல்லணுங்க அவசியம் இல்லை. நல்லதையும் சொல்லுங்கள், குறையும் சுட்டி காட்டுங்க. அதே நேரத்தில் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, விமர்சனம் அவதூறாக இருந்தால் நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதிகமாக ஏன்னா இன்றைக்கி என்ன சொன்னால், இன்றைக்கி ஆரோக்கியம் ஃபஸ்ட்டு ஒரு காலத்தில் பத்திரிகை விமர்சனம் பார்த்தோம். அந்த உடன் குமுதம் பத்திரிகை விமர்சனம் பார்த்தோம். அதை போய் மீடியாக்கள் விமர்சனம் பார்த்தோம். அப்போ ஒரு பத்திரிகை விமர்சனம் பார்த்துட்டு மக்கள் படத்துக்கு போனாங்க. ஒரு மீடியாவில் சொல்கிற விமர்சனத்தை பார்த்து மக்கள் படத்துக்கு போனாங்க. இப்போ என்னென்னா மக்கள் விமர்சனம் ஆகிட்டாங்க. இன்றைக்கி பத்திரிகை மீடியாக்களை மீறி ஆடியன்ஸே விமர்சனம். சுட தோசை சுட்டு கொடுக்குற மாதிரி தியேட்டர் வாசலே சுட்டு கொடுத்துறான். நம்ம மக்களுக்கு தான் படம் எடுக்கிறோம். அப்போ மக்களுக்காக நம்ம அவங்க விமர்சனம் தாங்கிக்கணும். அதே நேரத்தில் மக்களுக்கும் கொஞ்சம் நாகரிகமாக, இப்போ கோர்ட் என்ன சொல்லுன்னா, எதுக்கு இது அவதூறுன்னு சொல்லுன்னா, நாகரிகமில்லாத விமர்சனங்கள் அவதூறு. அப்போ விமர்சனம் பண்ணுங்க, அது ஒரு நாகரிகமாக பண்ணுங்க, அதான் இன்றைக்கி வேண்டிக்கிறது. ஆனால் இன்றைக்கி வந்து மக்களே படங்களை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்ட காலகட்டம். அதனால் மக்களுக்கு ரொம்ப பயப்படணும். நம்ம ஏதோ படம் எடுத்துகிட்டு ஒப்பைத்தரலாம்லாம் இல்லை. முழுக்க நேசித்து பண்ணணும். வெற்றி மட்டும் குறிக்கோளாக இருக்கணும். ஒரு ஸ்கிரிப்டை இயக்குனர் மட்டும், ஏன்னா இயக்குனர் மட்டும் வச்சுக்கும்போது அவருடைய அவருடைய திறமைக்கும் அவருடைய சிந்தனைக்கும் தான் இருக்கும். அதை 4 பேர்கிட்ட 4 பேர் இல்லை, 10 ஃபஸ்ட்டு 40 பேரோட கதை சொல்லலாம், தப்பே இல்லை. நமக்கு தேவை வெற்றி. இன்னொரு சொன்னால் தப்பாயிருமோ, அவங்களுக்கு சொன்னால் தப்பாயிருமோ, அந்த ஈகோவே இருக்கக்கூடாது. வெற்றி அடையணும்னா நீங்கள் உங்கள் நம்பிக்கையான யாராக இருக்காங்களோ, சரியான விமர்சனம் யாராக இருக்காங்களோ அவங்க கூட கதையை சொல்லி செதுக்கிக்கலாம். ராமச்சந்திரன் ஒரு திறமையான, ஒரு நம்பிக்கையான ஜெயிக்கணுங்கிற வெறியோடு இருக்கிற ஒரு இயக்குனர். கண்டிப்பாக இந்த சதுரங்க ஆட்டம் ஆரம்பத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மக்களுக்கு கொடுப்பாரு. எல்லா ஒட்டுமொத்த மக்களும் நேசிக்கும் மாதிரி இந்த படத்தை எடுப்பார். ப்ரொடியூசருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சு தொடர்ந்து நீங்கள் தமிழில் படம் பண்ணிட்டே இருக்கணும். இதில் வந்து நீங்கள் ஒரு இயக்குனருக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்ததா இல்லை சார். ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட்டா அதில் ஆயிரக்கணக்கான தொழிலாளருக்கு வேலை கிடைக்கும் சார். அதான் சார், அந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளருக்கு தலைமை தான் இயக்குனர். அப்போ ஒரு கதையை நம்பி இயக்குனருக்கு படம் கொடுத்தோம் இல்லை, அந்த படத்தினால எத்தனை ஜூனியர்ஸ், எத்தனை டெக்னீஷியன்ஸ், எத்தனை செட் ஆளுங்க, நிறைய தொழிலாளருக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாய்ப்பு சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஒரு வாழ்வாரம் கொடுத்துருக்கிய, இதுவே ஒரு புண்ணியம். இது ஒரு சிறு தயாரிப்பாளர் வந்து நிறைய சின்ன டெக்னீஷியனுக்கு வாய்ப்பு கொடுக்குறது வந்து அது ஒரு புண்ணியம். இந்த புண்ணியம் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நன்றி. ஜிம் கேரி வந்து சொன்னார் சினிமா வாழ்க்கை லைஃப் பற்றி. சினிமாங்கிறது வந்து இந்த மைக் மாதிரி தான். ஹைட்டாக பேசிட்டு போகிறவங்களுக்கு அப்படி ஹைட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் குள்ளமாக வரவங்களுக்கு அப்படி கொஞ்சம் குள்ளமாக இறக்கி அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. அதுதான் சினிமா. அப்படி இல்லாதவங்க ஹைட்டாக இருந்ததுன்னு வச்சிங்களேன், பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படி இறக்கி விடுவாங்க மைக்கை. அதுதான் டைரக்டர். இந்த படத்துக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு உதாரணமாக வந்து ஏதாவது பேசணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை பேசி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே கிளம்புற விஷயம்தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த டைரக்டர் ராமச்சந்திர சாரை பற்றி சொல்லணும்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி யூஎஸ்ஏல வந்து நிதிஷன் என்னுடைய ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டைரக்டர் ராமச்சந்திரன் வந்து ஒரு படம் பண்ணுறாருன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அவருக்கு ஸ்கிரிப்ட் சைடில் இதெல்லாம். எனக்கு கொஞ்சம் அப்போ ஒர்க்கு இல்லை, கம்மியாக தான் இருந்தது. அதனால் சரி ஓகேன்ட்டு 2-3 தடவை ஃபோன் பண்ணேன். ஃபஸ்ட்டு நல்லா பேசினார், அதுக்கப்புறம் ரெஸ்பான்சிபிள் இல்லை. சரி நம்மளை பற்றி தெரிஞ்சிச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். அப்படின்னு நானும் கம்முன்னு விட்டேன். அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்ணி என்ன நீ அவ்வளோ சொன்ன அவர் கண்டுக்குமான்றாரு அப்படி இப்படின்னு பேசலான்னு பார்த்தேன். சரி ஓகே விட்டுரு, இதெல்லாம் இது மாதிரி நிறைய கடந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது விட்டாச்சு. சமீபத்தில் ஒரு ஃபேஸ்புக்கில் இவருடைய இதில் வந்து ஒரு இந்த மாதிரி பூஜை ஆரம்பம் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கடந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி, நான் நீங்கள் இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்களுக்கு சாங் இருக்குது அது இருக்குதுன்னு பயங்கரமாக இது பண்ணி பூஸ்ட் பண்ணி பேசிகிட்டே இருந்தார்.
எனக்கு செம ஆச்சரியம் எனக்கு. என்னடா இது டக்குன்னு அப்போல்லாம் ஒன்றுமே கண்டுக்கல, இப்போ வந்து இவ்வளோ பூஸ்ட் பண்ணுறாரு. நைட்டு 2 மணிக்கெல்லாம் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு நேற்று நைட்டு. அப்போ தான் தெரிஞ்சுது ஒரு ஒரு படம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதை கடந்து ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி ஒரு படத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் தான் நம்மளை கூப்பிடணுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே இருக்கும் போதோ நம்மளை எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நினச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த இது போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாருடைய இயக்குநர்களுடைய இதுவே வந்து சதுரங்க இது மாதிரி தான், ஆட்டம் தான். ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி ஒரு படம் பண்ணுறதுங்கிறது வந்து மிகப்பெரிய கஷ்டமான சூழ்நிலை. ஏன்னா எனக்கு இடையில ஒரு 10 வருஷம் கேப் வந்தது. நான் ஒரு படம் டைரக்ஷன் பண்ணோங்கிற ஒரு கேப்பில் தான் தயாரிப்பாளரே எனக்கு கிடைக்காம ரொம்ப நம்ம பிளான் பண்ணதால சக்ஸஸ் ஆன பிளானிங் தான். அதுக்கப்புறம் நான் சுத்தமாக ஃபீல்டில் ஆல் அவுட்டு, அதை எங்கடா போயிட்டாரு அப்படின்னு எனக்கு இதெல்லாம் இடையில கொரோனா டைம்லலாம் என் பேரில் ஒருத்தர் இறந்துட்டார். எனக்கு போஸ்டர் ஓட்டானுங்க, இந்த மாலையெல்லாம் அப்பயே வாங்கிட்டு வந்துட்டானுங்க. பூஜைக்கு போட வேண்டிய மாலையை கூட்டின்னு வந்து கடைசியில் எப்படி வந்தானுங்கிற மாதிரி சூழ்நிலைலாம் இருந்தது. அவ்வளோ போராட்ட கலங்கள். அதனால் நான் என்ன எந்த படங்கள் போனாலும் நான் ஃபுல்லாக அந்த ஆர்டிஸ்டாக இல்லாமல் டைரக்டர் டீமில் தான் சப்போர்ட்டிங்காக இருப்பேன். ஏன்னா ஒரு டைரக்டருக்கு பல டைரக்டர்கள் நான் வந்து நடிக்க வச்சிருக்கிறேன், அது வேறு விஷயம். ஏன்னா பல பேர் ஊரில் இருந்து நல்லா சொகுசாக காவேரி ஆற்றங்கரெல்லாம் குளிச்சுட்டு இங்கே வந்து மேன்சன் ஹவுஸில் ஒரு மாதிரி ஸ்மெல்லில் இப்போ எல்லாம் குடும்பத்தையே இருந்துட்டு இங்கே சினிமாக்காக போரான்னு இருப்பாங்க. அவங்களெல்லாம் ஊர்லாம் கேட்கும் போகும்போது எங்கன்னு கேட்டால் திருட்டு ஜெயிலில் இருக்கிறான் போலகுது, அதான் ஆளே காணுவானுங்க. ஆனால் இங்கே எவ்வளோ போராட்டங்கள் இருப்பேன். அதனால தான் என்ன சொல்லுவோன்னா ஒரு சீன் நடிச்சிருங்க நீங்கள் இந்த படத்தில், அப்போ நீங்கள் இந்த ஃபீல்டில் இருப்பீங்க அப்படின்னு தெரியுங்கிறதுக்காக நான் பல டைரக்டர்களை வந்து நடிக்க வச்சிருக்கிறேன். அந்த மாதிரியான போராட்ட காலங்கள் இந்த கஷ்டங்கள்ங்கிறது வந்து எல்லாருமே சொல்கிறது தான். இது நம்ம கடந்து வந்த பாதை கஷ்டங்கள் அது இதுங்கிறது எல்லாமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இது. பட் இருந்தாலும் அவ்வளோ ஒரு போராட்டம் கடிச்சு இன்னைக்கு ஒரு படம் எடுத்து அது தேட்டர் ரிலீஸ் ஆகி ஓடிடியில் வாங்குறது கொள்றதுங்கிறலாம் எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது நமக்கு தெரியும். படம் எடுத்தாலும் ஓடிடியில் வாங்குறது இல்லை, அது மாதிரியான விஷயம். பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் அந்த மாதிரி சில படங்கள், சின்ன படங்கள் ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையிலிருந்து ஒரு படத்தை ஆரம்பித்து பூஜையே இவ்வளோ பெரிய லெவலில் கொண்டாடி ஒன்று ப்ரொடியூசர் நம்பிக்கையாக வந்திருக்கிறாருன்னா அவர் இந்த கதை மேலே வச்சுங்கிற நம்பிக்கை தான். சர்மா சார் சூப்பர் சார், உங்களை மாதிரி நிறைய ப்ரொடியூசர்கள் வரணும். இந்த மாதிரி டைரக்டர்களுக்கு ஒரு நல்ல கஷ்டப்படுறாங்க எவ்வளோ இயக்குநர்கள், அவங்களுக்குலாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் தரணும் அப்படின்னு நான் ஒரு அன்பாக வேண்டிக்கிறேன் சார். ஓகே, அனைவருக்கும் எல்லா புகழும் இறைவனுக்கு. நான் வந்து பழைய நடிகர் வில்லன். என் பேர் இந்தியன் ஜிம்கலி. எனது படம் வந்து தெலுங்கில் தான் முதல் அறிமுகமான எச்சரிக்கை. அதன் பிறகு చిరంజీవి సార్ మంచి దొంగ, ఆఖరి పోరాటం, రాముడు భీముడు, ஒரு 15 படம் பண்ணியிருப்பேன். அப்புறம் தமிழில் நல்லவன், புலனுசாரணை, உள்ளத்து நல்ல உள்ளம், கருப்பு நிலா, மே மாதம், கில்லடி மாப்பிள்ளை, பாண்டியன் ராஜ்யத்தில் பல படங்கள் சொல்லலாம். ஆனால் எனக்கு யாருமே என்னை வந்து அதிகமாக யூஸ் பண்ணல. ஏன்னா என்னோட கடவுள் என் படைப்பில் வந்து ஒரு வித்தியாசமாக படிச்சிட்டாரு. எல்லா ஹீரோ எனக்கு ஃப்ரெண்டு, நான் யாரும் சொல்ல விரும்பலை. நான் செட்டுக்குள்ளே வந்தாவே என்னை எல்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா பாபா ரூபத்தில் இருக்கிறதுனால இவன் பாபாவா இல்லை எந்த ஜிம்கலியா அதே மாதிரி இருக்கானே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் ஒரு முறை ஆனந்த் தேட்டரில் என்டர்டைன் படம் பார்க்க போகிறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறோம். அப்போ ஒன்றே இருந்தால் படம் பண்ணுகிறோம். இந்திய சூப்பர் ஸ்டார் சத்ருகன் சின்ஹாவோட ஃபைட் பண்ணுற நேரங்கள், அவரும் படம் பார்க்க வர்றாரு, நாங்களாம் படம் பார்க்க போகிறோம். தேட்டர் ஓனர் என்கிட்ட வந்துட்டார், இந்தியன் ஜிம்களில் அமெரிக்கன் ஜிம்மில் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு எனக்கு அங்கே பெரிய சினிமா நடத்தவே இல்லை. என் ஃபங்க்ஷன் பண்ணிக்கப்புறம் தான் எனக்கு எல்லா விழா நடத்தினாங்களாம் படம் முடிஞ்சதுக்கப்புறம். அதனால் மறக்க முடியாது. என்னுடைய ஒரே ஒரு ஆசை என்னன்னாக்கா, நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் வந்திருக்கிறேன். பாட்சா படம் பண்ண சார், நல்ல கேரக்டர் கொடுத்தாங்க. என்னோட சூப்பர் ஸ்டார் ரொம்ப உயிர் ஃப்ரெண்டு. நான் அவருக்கும் ரைட் ஹேண்டாக வருவோம் படத்தில் ஃபுல்லாக. ஒரு 10 நாள் ஷூட்டிங் பண்ணோம், இதே வாகனில் ஷூட்டிங் பண்ணோம். பட் என்னுடைய கேரக்டரில் வந்து பார்க்கும்போது சுரேஷ் டைரக்டர் ஐயா ஜிம்கலி வந்தாருனாக்கா பாட்சா இருக்க மாட்டார், ரஜினி இருக்க மாட்டார். அதனால் இவர் வந்தாருன்னா நான் ஓவர்டேக் பண்ணுறாரு. எல்லா ஸ்க்ரீன் இவருக்காக பார்க்குற முடியெல்லாம் இவரை தான் பார்க்கணும். அப்போ எனக்கு முடி ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது அன்பு நண்பர் ஜெனரல் சார் வந்து
ஜிம்களி ஒன்னே இந்த சீனோட ஒன்று தூக்க போகிறாங்க உஷாராயிரு அப்படின்னார். என்ன சொல்கிறீங்க நான்? அவ்வளோதான், அடுத்து நீ தான் படம் ஃபுல்லாக வந்த நீ தான் பாச்சா. அப்படியா? அப்புறம் ஷார்ட் முடியுது. பாம்பே சீன் வந்து வாகனில் எடுக்கிறோம். நீங்கள் பார்த்துருக்கலாம், படத்தில் பார்த்துருக்கலாம். சூப்பர் ஸ்டார் வந்து அவுட்லேருந்து வெளியே வராரு. நான் வந்து இந்த ட்ராலியில் வந்து உலகத்துடைய முக்கியமான விஸ்கி பாட்டிலில் எடுத்துகிட்டு நான் வர ஷார்ட். கேமரா ஹேங்கிள்லேருந்து கீழேருந்து மேலே கேமரா வருது. நாங்கள் டாப்பில் சீன் பண்ணுறோம். அப்போ என்னுடைய கோட்டு எனக்கு என்ன கம்பெனி கோட்டுன்னு கொடுக்கல, மை ஓன் காஸ்டியூம். நான் கம்பெனி எதிர்பார்க்க மாட்டேன். அப்போது ரஜினி சார் வர பாட்சா 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 நீங்கள் பார்ப்பீங்க, படத்தில் பார்த்துருப்பீங்க. அவர் வர்றது நான் வர ஷார்ட் ட்ராலியில் நான் கொண்டு வரேன். நான் விஸ்கி ஊற்றி கொடுக்குறேன். பின்னாடி எல்லாம் பசங்க ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறாங்க. தினேஷ், மகன் சங்கர் எல்லாம் நிற்கிறாங்க. அப்போ ஏன் ஷார்ட் வரும்போது நான் நின்று விஸ்கி ஊற்றி கொடுக்குற எல்லாருக்கும் கொடுத்து பாஸ் சக்ஸஸ் பண்ணிட்டோம், வின் பண்ணிட்டோம் அப்படின்னு நான் சொல்லும்போது சூப்பர் ஸ்டார் கட்டி பிடிக்கிறா. அப்படி எல்லாம் சந்தோஷப்படுறோம். விஸ்கி கூட எல்லாம் குடிச்சு சந்தோஷப்பட்டு டான்ஸ் மாதிரி பண்ணுறோம். இந்த ஷார்ட்டை பார்க்கும்போது படம் ஃபுல்லாக ஸ்க்ரீன் ஃபுல்லாக என்னையே ஃபுல்லாக எடுத்து தவிர சூப்பர் ஸ்டாரை ஃபுல்லாக மறைச்சு போச்சு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஜிம் கெல்லி ஃபுல் கவர்ட் ஆல் தி ஸ்க்ரீன் டு தி மூவ் ஹேர் ஸ்டைல், நாட் ஃபார் யூ. Ha! Cut. Jim Kelly, please come down. Please come down. Why? Please come down, you. Superstar. What? What? Jim Kelly, okay. No, it's clean everything. Jim Kelly has still full clean. Oh my God. ஐயோ கடவுளே. வாழ்க்கை. இது உண்மைதான் வாழ்க்கை. கீழே வந்துட்டேன். என்ன நடக்குது? நீங்க என்ன ரூம் போங்க, ஏசி ரூம் போய் உட்காருங்க போயிட்டு. ஏசி ரூமா? இப்போ ஏன் கேட்குற சீன் என்ன ஆகுது? அடுத்த சீன் வர வைக்க. அடுத்த சீனா என்னை பிடிச்சி கழுத்தை போய் தள்ளுறாங்க. என்னடா அது? 6 பேர் போய் உட்காடுறேன். ஐயா என்ன சீன் கொடுக்க மாட்டாங்க. உட்காரு கொடுப்பாங்க. இப்படி ஐயா சொல்லிட்டார், மினிஸ்டர் இருந்தார். அப்போ இப்படியெல்லாம் பல சோதனைகள் வந்து அதன் பிறகு தம்பி எனக்கு வந்து 22 வருஷம் எனக்கு ஃப்ரெண்டு, நண்பன், ஒரு குடும்ப சகோதரர் எனக்கு ராமச்சந்திரன். நாங்கள்லாம் அவர் படம் பண்ண பிளான் பண்ணும்போது சந்திப்பு ஏற்படுச்சு. அதோட நான் சினிமா நடிக்கணும்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இனி நான் வரமாட்டேன். நான் வந்தால் சொந்தமாக வருவேன். இனி சினிமா பார்க்க வரமாட்டேன். எல்லா ஹீரோவும் பார்த்துவாங்க. சத்யா படம், கமல் சார். எல்லாம் புகழும் இறைவனுக்கு. நான் வந்து பழைய நடிகர், வில்லன். என் பேர் இந்தியன் ஜிம் கெல்லி. எனது படம் வந்து தெலுங்கில் தான் முதல் அறிமுகமான எச்சரிக்கை. அதன் பிறகு சிரஞ்சீவி சார் మంచి దొంగ, ఆఖరి పోరాటం, రాముడు భీముడు, ஒரு 15 படம் பண்ணியிருப்பேன். அப்புறம் தமிழில் நல்லவன், புலன் விசாரணை, உள்ளத்து நல்ல உள்ளம், கருப்பு நிலா, மே மாதம், கில்லடி மாப்பிள்ளை, பாண்டியன் ராஜ்யத்தில் பல படங்கள் சொல்லலாம். ஆனால் எனக்கு யாருமே என்னை வந்து அதிகமாக யூஸ் பண்ணல. ஏன்னா என்னோட கடவுள் என்னை படைப்பில் வந்து ஒரு வித்தியாசமாக படிச்சிட்டாரு. எல்லா ஹீரோ எனக்கு ஃப்ரெண்டு. நான் யாரும் சொல்ல விரும்பலை. நான் செட்டுக்குள்ளே வந்தாவே என்னை எல்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா பாபா ரூபத்தில் இருக்கிறதுனால இவன் பாபாவா இல்லை என்கிட்ட ஜிம் கெல்லியா அதே மாதிரி இருக்கானே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் ஒரு முறை ஆனந்த் தியேட்டரில் என்கிட்ட படம் பார்க்க போகிறோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறோம். அப்போ ஒன்றே இருந்தால் படம் பண்ணுகிறோம். இந்திய சூப்பர் ஸ்டார் சத்ருகன் சின்ஹாவோட ஃபைட் பண்ணுற நேரங்கள். அவரும் படம் பார்க்க வர்றாரு. நாங்களாம் படம் பார்க்க போகிறோம். தியேட்டர் ஓனர் என்கிட்ட வந்துட்டார். இந்தியன் ஜிம்களில் அமெரிக்கன் ஜிம்மில் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு எனக்கு அங்கே பெரிய சினிமா நடத்தவே இல்லை. என் ஃபங்க்ஷன் பண்ணிக்கப்புறம் தான் எனக்கு எல்லா விழா நடத்தினாங்களாம் படம் முடிஞ்சதுக்கப்புறம். அதனால் மறக்க முடியாது. என்னுடைய ஒரே ஒரு ஆசை என்னன்னாக்கா, நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் வந்திருக்கிறேன். பாட்சா படம் பண்ண சார், நல்ல கேரக்டர் கொடுத்தாங்க. என்னோடய சூப்பர் ஸ்டார் எனக்கு ரொம்ப உயிர் ஃப்ரெண்டு. நான் அவருக்கும் ரைட் ஹேண்டில் வருவோம் படத்தில் ஃபுல்லாக. ஒரு 10 நாள் ஷூட்டிங் பண்ணோம். இதே வாகனில் ஷூட்டிங் பண்ணோம். பட் என்னுடைய கேரக்டரில் வந்து பார்க்கும்போது
சுரேஷ் டைரக்டர் ஐயா ஜிம்களி வந்தாருனாக்கா பாட்சா இருக்க மாட்டார், ரஜினி இருக்க மாட்டார். அதனால இவர் வந்தாருன்னா ஓவர்டேக் பண்ணுறாரு. எல்லா ஸ்க்ரீன் இவருக்காக பார்க்குற முடியெல்லாம் இவரை தான் பார்க்கல. அப்போ எனக்கு முடி ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது அன்பு நண்பர் ஜெனரேசர் வந்து ஜிம்களி ஒன்று இந்த சீனோட ஒன்று தூக்க போகிறாங்க உஷாராயிரு அப்படின்னாரு. என்ன சொல்கிறீங்க? நான் அவ்வளோதான், அடுத்து நீ தான் படம் புள்ள வந்த நீ தான் பாட்சா. அப்படியா? அப்புறம் ஷார்ட் முடியுது. பாம்பே சீன் வந்து வாகனம் எடுக்கிறோம். நீங்கள் பார்த்துருக்கலாம், படத்தில் பார்த்துருக்கலாம். சூப்பர் ஸ்டார் வந்து அவுட்லேருந்து வெளியே வராரு. இந்த சதுரங்க ஆட்டம் ஆரம்பம் படத்தை எனக்கு இயக்க வாய்ப்பு கொடுத்த, அது கூட பொருந்தாது, வாழ்க்கை கொடுத்த எனது தயாரிப்பாளர் பாசமிகு அருமை அண்ணார் வினோத் வி சர்மா சார் அவர்களுக்கும், எனது ஆரூர் அண்ணன் இந்தியன் ஜிம்களி சார் அவர்களுக்கும், நண்பர் புருஷோத் பாண்டியன் அவர்களுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ என்னுடைய 24 வருஷம் போராட்டம், 24 வருஷம் இழப்பு, அதுக்கப்புறம் தான் அந்த சினிமா வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ நான் சினிமாக்காக எல்லாமே இழந்துட்டேன். என் உசுர் மட்டும்தான் என்கிட்ட இலக்கத்தை இருக்கு. ஸோ நான் டைரக்ட் ஆகணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க. என் அம்மா கேரக்டரு, என் அக்கா, என் நண்பர் மோகன் அவர்கள். ஸோ 3 பேரும் அவங்களுக்கு இல்லை. கடைசி நேரத்தில் வந்து என் அம்மா வந்து டெத் ஆகிறாங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் போயிட்டு உன்னை யார் பார்த்துப்பாங்க? அப்போ சொன்னேன், அம்மா என் சினிமா இருக்கம்மா, என்னை காப்பாற்றிடுமான்னு. ஸோ அந்த இதுதான் காப்பாற்றுறது. ஸோ நான் படம் பண்ணுறேன் ஆசைப்பட்டாங்க. அம்மா இப்போ இல்லை, ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஸோ அவங்களாம் இருந்ததுனா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ தன்னுடைய பையன், ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் தன்னுடைய பையன் வந்து பெருசாக ஒன்று தான் ஃபீல் பண்ணாங்க. அதே மாதிரி தான் என் அக்காவும் என் அம்மாவும் நிறைய ட்ரீம் வச்சுருந்தாங்க. என் தம்பி டைரக்டர், என் மகன் டைரக்டர்னாங்க. ஸோ நான் சக்ஸஸ் பண்ணுற நேரத்தில் யாருமே இல்லை. குடும்பத்துக்காக சினிமாக்காக லைஃப் இழந்த ஒரு கேரக்டரு. ஸோ இந்த படம் மூலிமா நான் யார் யார் ஆசைப்பட்டாங்களோ அதை கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு அடுத்ததாக இந்த சதுரங்காட்டம் ஆரம்பம்னா சதுரங்கத்திலிருந்து ஒரு வரலாறு இருக்குது. கிமு வந்து 7ஆம் நூற்றாண்டில் ஸோ வேர்ல்டில் ஃபஸ்ட்டு தான் சதுரங்கன்னு சொல்லிட்டு நேம் வந்தது. அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து வந்தது. இந்த சதுரங்காட்டம் ஆரம்பம்னா மன்னர் காலத்தில் யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படைனா அந்த மனிதர்கள் சொல்லுவாங்க, அப்புறம் தேர்படை, இதை வச்சு தான் சதுரங்காட்டம்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து உண்மையான ஒரு இலக்கியத்தில் இருக்க ஒரு வரலாறு. இப்போ நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வந்து இப்போ செஸ் கேம் வந்தது. ஸோ இந்த சதுரங்காட்டம் ஆரம்பப்படுறதுக்கு நிறைய ஆர்டிஸ்ட்லாம் பிளான் பண்ணோம், நிறைய பேர் புக் பண்ணோம், இல்லை ஷூட்டிங் பிஸியில் இருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வரல. ஸோ எல்லாமே வந்து பூஜைக்கு வந்து ஷூட்டிங் வந்துன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கதை வந்து ஒரு வித்தியாசமான ஜேர்னலாக பண்ணியிருக்கேன். என் குருநார் பாதகேந்திர சார் எனக்கு நல்ல சினிமா கற்றுக் கொடுத்துருக்காரு. அவர் ஸ்கூல்லேருந்து நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் வந்து என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுற என்னுடைய தயாரிப்பாளருக்கும் என் குருநாருக்கும் கண்டிப்பாக நல்ல பேரை காப்பாற்றிடுவேன். ஸோ இந்த கதை வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை, வித்தியாசமான கதைக்கோளம், உண்மை சம்பவத்தை நிறையா அடிப்படை வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ இந்த மீடியா வந்து நிறைய பேர் வந்து வாழ வச்சுருக்கேன். நான் ஒரு புது இயக்குனர், என்றைக்கும் உங்களுடைய சப்போர்ட் இருந்து கண்டிப்பாக அந்த வாழக்குன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த படத்துக்கு நிறைய பெரிய பெரிய டெக்னீஷியன் ஒர்க் பண்ணுறாங்க, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாம் ஷூட்டிங் இருக்கிறேன், அவங்களாம் வர முடியல. எல்லோருக்கும் கண்டிப்பாக ஷூட்டிங்கில் சந்திப்போம். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் ஒரு நல்ல படமாக அமையும். ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளர், மீண்டும் ரிவீல் பண்ணி சொல்கிறேன், வினோத் சார் சர்மா அவர்களுக்கும், அண்ணன் ஜிம்களி சார் அவர்களுக்கும், என்னுடைய குருநாதர்